இப்போ நம்ம முத்துவுக்கு எப்படியாவது வீட்டை மீட்கறதுக்கான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இங்கிலீஷ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட பெரிய கார் ஸ்டோர் ரூமில் இருக்க அந்த மொத்த காரையுமே நீ ட்ராவல்ஸ் மாதிரி எடுத்து நடத்து, அதில் உனக்கு நிறைய காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கார் சாவியும் நம்ம முத்துட்ட ஒப்படைச்சிட்றாருங்க. அந்த கார் சாவியை வாங்கிக்கிட்டு நம்ம முத்து என்ன செய்கிறாரு, மீனாட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி நமக்கு பெரிய பிஸ்னஸ் கொடுத்துருக்காரு, இதில் நம்ம உழைப்பை போட்டு நம்ம சீக்கிரமாக நம்ம காசை ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு என்னமோ இது தப்பாக இருக்குங்க, கொஞ்சம் யோசித்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்கங்க. இப்போ நம்ம மீனா சொல்கிறத பற்றி யோசிக்கிறதா, இப்போ முத்து எடுத்த முடிவை பற்றி யோசிக்கிறதா, இல்லை அந்த கார் கொடுத்த அவர் அவரும் சிந்தாமணியோட ஒரு கையாளாக இருந்தாருன்னா முத்து இன்னும் பிரச்சனையில் மாட்டிக்கிடுவார்ல. அப்போ மீனா சொல்கிறதையும் யோசிக்கிறணும், முத்து பற்றியும் யோசிக்கணும். இப்போ நம்ம முத்து எப்படி அந்த வீட்டை மீட்க போகிறாரு, இந்த காரை எடுத்து அவர் ரன் பண்ண போகிறாரா என்னன்னு சீரியலில் பார்க்கலாம்.